ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இன்னும் நேத்துல தான் யோசிக்கிறேன், இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. கரங்களை தட்டி வரவேற்போம், வார்த்தைக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமை முடிந்தால் 2 கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அழகா பாடுங்க, பாடுங்களேன். முன்னே நிறுத்தியுள்ளே, மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகிறே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். மேஜல்ல மைல்ட கை வச்சுக்கிறேங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டாள். கவனமாய் கவனியுங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அவள் ஒரு துறவை கண்டாள். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கண் திறக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையில் சில சத்தியங்களை இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அதிகமாக என்னை குறித்து அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. என்னை மிகவும் நேசித்து என்னை நம்பி இந்த பலிபீடத்தை கொடுத்திருக்கிற அன்புக்குரிய தேவ ஊழியர் பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். திண்டுக்கல் ரெகபோத் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நான் செலுத்துகிறேன். கண் திறக்கப்பட்டவர்கள், கவனமாய் கவனியுங்கள். நான் பேசுறது இந்த கண்ணை குறித்து பேசல. இது நல்லா இருக்கு, பெருசா இருக்கு, சிலருக்கு பெரிய கண்ணா கூட இருக்கு. நான் பேசுறது ஆவிக்குரிய கண்கள், அகக்கண்களை குறித்து நான் பேசுகிறேன். பல நேரத்திலே நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாம் அடைய வேண்டியதான அந்த டெஸ்டினி, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான நன்மைகளை காணக்கூடாதபடி, பெறக்கூடாதபடி சாத்தான் எடுக்கிற ஒரு யுக்தி உன் ஆவிக்குரிய கண்களை குருடாக்குவது. பல நேரங்களிலே வயதாயிடுச்சுன்னா இந்த கண்ணுல ஒரு பொறை ஒண்ணு விழுல, ஒரு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்றோம். உங்க அப்பா அம்மாவுக்குலாம் கூட பண்ணியிருந்திருப்பீங்க, எங்கேயே கூட நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அதே போல பல நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மந்த நிலைமை, ஜெபிக்கிறதுல ஒரு மந்த நிலைமை, எழுப்புதலை குறித்த தரிசனத்தில் ஒரு மந்த நிலைமை, வேதம் வாசிக்கிறதுல ஒரு மந்த நிலைமை, ஸ்பிரிச்சுவல்ல ஒரு மந்த நிலைமை, ஆவிக்குரிய கண்களை குருடாக்குகிற ஒரு சூழல். ஆமா, இப்ப அடுத்து இருக்கிற சில 40-45 நிமிஷம் ஆண்டவர் ஒரு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண போறார். எல்லா அகக்கண்கள்ல இருக்கிறதான காரியங்களை நம்மை விட்டு நீக்கி ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஜீவன் தந்து, ஆமென். பவுல் சொல்லுகிறதுபடி, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான அனைத்தை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி, எனக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனம், தேவன் வைத்திருக்கிற
திட்டங்களை காணக்கூடாதபடி குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெயம் தருவாராக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண் திறக்கப்பட்டவர்கள். ஆமா, என்ன கண் திறக்கப்படணும், எப்படி கண் திறக்கப்படணும், ஆமா, அதை குறித்து நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் சொல்லிட்டு இதுல இருந்து என் கண்கள் திறக்கப்படுவதற்கு நான் தவிர்க்க வேண்டிய 4 முக்கியமான காரியங்கள் என்னென்ன என்பதை மாத்திரம் ஹைலைட் பண்ணி முடிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. கவனமாய் கவனியுங்கள். ஆவியில என்னோடு கூட இணைந்து நீங்க ஃபாலோ பண்ணி வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒருவேளை நான் ஒரு புதுமுகமா இருக்கலாம், தெரியாதவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். ஆகவே என்னோடு கூட இணைந்து நீங்க ஸ்பிரிட்ல ஒருமனப்பட்டு வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமா, ஒரு பிரசங்கியாருக்கு 2 காரியம் முக்கியம் தேவை. 1 ஆடியோ, 2வது ஆடியன்ஸ். இது ரெண்டுமே இங்க நல்லா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, நீங்க மெதுவா வீட்டுல போய் கூட ஆமேன் சொல்லலாம். இல்ல என் நம்பரை பாஸ்டர்ட்ட வாங்கிட்டு கூட வாட்ஸ்அப்ல நீங்க ஆமேன் அனுப்பலாம். ஒரு ஆமேன், அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்காரவங்க தான், அதனால ஆமா உங்களோட இணைந்து இறங்கி பேசலாம் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாங்க, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவர் ஆபிரகாம். அவருடைய மனைவி சாராள். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் சொல்லிட்டு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு it will take a prolonged period. ஒரு மிகப்பெரிய காலம் நடக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவே மாட்டேங்குது. நம்ம ஆண்டவரை மாதிரி வாக்குத்தத்தத்தை அள்ளி கொடுக்கிறதுக்கு வேற யாரையுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை விட நம்ம ஆண்டவர் மிகப்பெரியவரா இருக்கிறார். வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பாரு. வருஷமானா ஒரு வாக்குத்தத்தம், மாசமானா ஒரு வாக்குத்தத்தம், வாரமானா ஒரு வாக்குத்தத்தம், கல்யாணத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், பிறந்த நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம், டெய்லி காலண்டர்ல ஒரு வாக்குத்தத்தம், 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 வாக்குத்தத்தம். சும்மா படுத்து கிடந்தவனை வெளியில கொண்டு வந்து இந்த நட்சத்திரத்தெல்லாம் எண்ணிப்பாரு, அம்புட்டு புள்ள உனக்கு பிறக்கும். இந்த கடற்கரை மண்ணெல்லாம் எண்ணிப்பாரு, அம்புட்டு புள்ள உனக்கு பிறக்கும். இங்க ஒரு பிள்ளைக்கே வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆனா வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்து உசுப்பேத்தி விடுறதுல நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு நல்ல ஆண்டவரை பார்க்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். ஆமா, ஆனா இங்க ஒத்த பிள்ளைக்கே வாய்ப்பு இல்லாம இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஆமா, நாள் கடந்துகிட்டே போகுது. வீட்டுக்காரம்மா சாராமா வந்து சொல்லுது, யா வாக்குத்தத்தம்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா இங்க ஒண்ணுக்கே வாய்ப்பு இல்ல. உனக்கும் உடம்பு செத்து போச்சு, எனக்கும் கர்ப்பம் சேர்ந்து போச்சு, பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஒண்ணு செய்யும், நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி ஒருத்தி இருக்கா, ஈஜிப்ட்ல இருந்து அவளை அடிமை பண்ணா கொண்டு வந்திருக்கிறோம், அவளோட சேரும், அவனால நம்ம வீடு கட்டப்படும், அவளால நம்ம சந்ததி பெருகும் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன சொல்லி இருந்திருக்கணும்? வாயிலடி 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 இப்படி சொல்லலாமா? உன்னை தவிர யாரையாவது நான் ஏறெடுத்து பார்ப்பேனா? என் கண்ணே, என் மணியே, உனக்கு துரோகம் பண்ணுவேனா? ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் நல்ல மனுஷன். இவர் மனைவி கிட்டே கேட்கிறாரு, என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆமா, அப்படி அந்த அம்மாவோடையும் சேர்ந்துட்டாருங்க. அம்மாவோடையும் சேர்ந்துட்டாரு, ஆகாரோட இணைஞ்சிட்டாரு, திருமணம் ஆகிருச்சு. அதனால ஒரு புள்ள பிறக்குது. அந்த பிள்ளையினுடைய பேரு கொஞ்சம் கூட மாட பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த புள்ள பேரு இஸ்மவேலுன்னு சொல்லி பேரு. ஆமா, இஸ்மவேல் பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனேயும் இப்ப சாராளுக்கு ஆகாருக்கு அக்கா அப்புறம் பைபிள் படிச்சுக்கலாங்க. ஆமா, காலையில பைபிள் படிக்கிறது கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணும்போது மாங்குன்னு பைபிள் படிக்கிறது. ஒரு ஆமே நல்லையா சொல்லுங்க பாப்பா. ஆமா, தோத்திரம். அப்ப கவனிங்க கவனிங்க கவனிங்க. உங்களுக்கு பைபிள் படிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க கவனமா கவனிச்சுக்கிட்டா மட்டும் போதும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேன், எந்த வேதனையும் கொடுக்க மாட்டேன். உட்கார்ந்து பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு போங்க. ஒரு அல்லேலூயா. ஆமா, அப்ப பிறந்துருச்சு புள்ள. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரிஜினலான ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமான ஈசாக்கும் பிறந்தாச்சு. இப்ப இஸ்மவேலும் பிறந்தாச்சு, ஈசாக்கும் பிறந்தாச்சு. நல்ல கவனமா கவனிங்கம்மா, நல்ல கவனமா கவனிங்க. தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன? ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு. இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய தரிசனம், அவருடைய மூளையில் இருந்தது, அவருடைய அனாதி தீர்மானம் அது. ஆனால் மாம்சத்தின்படி தேவ திட்டம் இல்ல
இல்லாதபடி, வாக்குத்தத்தம் இல்லாதபடி உருவானது. ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். உங்களுக்கு ரெண்டும் புரியும் நினைக்கிறேன். தேவனுடைய திட்டம் ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு. மனுஷ திட்டம் ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். இப்ப மாம்சமும் பிறந்துருச்சு, ஆவியும் பிறந்துருச்சு. மாம்சம் ஆவி, இஸ்மவேல் ஈசாக்கு, ரெண்டு வளருது, ரெண்டு வளருது, ரெண்டு வளருது. மாம்சம் ஆவி, மாம்சம் ஆவி, மாம்சம் ஆவி, இஸ்மவேல் ஈசாக்கு, இஸ்மவேல் ஈசாக்கு, இஸ்மவேல் ஈசாக்கு. நமக்குள்ள கூட பல நேரத்துல ஒரு பெரிய போராட்டமே இதுதான். நான் ஆவியில தான் நடக்கிறேனா, இல்ல மாம்சத்துல தான் நடக்கிறேனா, தேவ திட்டத்துல தான் கத்தார் வந்தேனா, இல்ல என் சுய விருப்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனா? பல நேரத்துல நான் தேவ திட்டத்தில் இருக்கிறேனா, ஆவியில் செயல்படுகிறேனா, இல்ல மாம்சத்தில் செயல்படுகிறேனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே போய்கிட்டு இருக்கிறது. கல்யாணம் முடிஞ்சு 17 வருஷம் ஆகி 2 பிள்ளை பிறந்த பிறகு கூட ஒரு சந்தேகம் வருது. தேவ திட்டத்தின்படி தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டேனா, இல்ல தேவ திட்டத்திற்கு மாறாக பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருது பாருங்க. ஆவியும் மாம்சமும், ஆவியும் மாம்சம். ஆவி சொல்லுது, ஆவி சொல்லுது 40 நாள் உபவாசம் பண்ணு அப்படின்னு ஆவி சொல்லுது. ஆனா மாம்சம் சொல்லுது, இல்ல உனக்கு சுகர் இருக்கு, ஒழுங்கா மரியாதை 2 இட்லி தின்று அப்படின்னு மாம்சம் சொல்லுது. ஆவி சொல்லுது பொய்யே சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு ஆவி சொல்லுது. ஆனா மாம்சம் சொல்லுது ஒரு பொய்யை எடுத்து விடு, அப்பதான் நீ தப்பிக்க முடியும். ஆவி சொல்லுது அதிகாலையில் 5:30 மணிக்கு எழும்பி உட்கார்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜூம் மீட்டிங்ல இணைந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆவி சொல்லுது. ஆனா மாம்சம் சொல்லுது நல்லா குளிர் அடிக்குது, இழுத்து போத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு மாம்சம் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும். அதனாலதான் பக்தன் சொல்லுகிறான், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே. That is a spiritual warfare. ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. ஈசாக்கு இஸ்மவேல், ஈசாக்கு இஸ்மவேல், ஈசாக்கு இஸ்மவேல் ரெண்டு வளர்ந்து ஒரு பாயிண்ட்ல முட்டிக்கிட்டு நிக்குது. சாராமா வந்து சொல்றாங்க, ஐயா ஸ்நாக்ஸ் எடுத்து அவன் என் புள்ள ஸ்நாக்ஸ் அவன் தின்னுட்டான், பென்சிலை பிடிக்கிட்டான், பேனா பிடிக்கிட்டான், அதை பிடிக்கிட்டான், இதை பிடிக்கிட்டான், ரெண்டுக்கும் சண்டை. இப்ப அந்த அம்மா வந்து சொல்லுது, யோ அந்த அடிமை பெண்ணையும் அந்த பிள்ளையும் துரத்தி விடும். இந்த அம்மா தான் சொன்னிச்சு சேர்த்துக்கொள்ளும். இப்ப இந்த அம்மாவே சொல்லுது, நம்பாள் சரிமா நீ சேர்க்க சொன்ன வரட்ட சொன்ன, நம்ம வேலை அப்படித்தான் இருக்குல்ல, சோத்துல வசதி சொன்னா நீ சொன்ன சேர்த்துக்கிட்டேன், இப்ப நீ வரட்டுன்னு சொல்ற, விரட்டிடுறேன் விரட்டிடுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ. விரட்டியும் முட்டாச்சுங்க, விரட்டியும் முட்டாச்சு. இப்ப கவனிங்க, விரட்டும் போது 3 காரியத்தை கொடுத்து விரட்டி விடுறாரு. படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க. 3 காரியத்தை கொடுத்து விரட்டுறாரு. 1, ஒரு சீலையை விரிச்சு அதுல 5 அப்பத்தை வைக்கிறார். 5 அப்பம் 2 மீனுங்கிறது இஸ்ரவேலருடைய ஒரு நார்மலான ஃபுட். அதனாலதான் அந்த பிரசங்கத்துல அவன் 5 அப்பம் 2 மீனை கொடுத்து விட்டுருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீனுங்கிறது நார்மலானது. நம்ம ஊர்ல ஒரு செட் இட்லினா 2 இட்லி, ஒரு செட் பூரினா 2 பூரி, கீழே ஒரு பூரி மேல ஒரு பூரி, நல்ல கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இதுக்கு பேர் ஒரு செட் பூரி. அது மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு செட்டு சாப்பாடுனா 5 அப்பம் 2 மீன். அப்போ ஒரு சீலையை விரிச்சு 5 அப்பத்தை வைக்கிறாங்க. 5 அப்பம்னா நம்ம ஊர்ல இருக்கிற டீ கடை பண்ணு நினைச்சுக்கிறாதீங்க. 1 2.5 அடி டயால இருக்கும், இவ்வளோ தண்டிக்கு இருக்கும். அப்படி 5 அப்பத்தை வைக்கிறாங்க. 1 ஒரு பக்கம் தோல்ல மாட்டியாச்சு. 2வது இன்னொரு தோல்ல ஒரு துருத்தி தண்ணி, ஒரு துருத்தி தண்ணினா நியர்லி 12 to 15 லிட்டர்ஸ் வாட்டர், அதை இன்னொரு பக்கம். முன்னாடி ஒரு தூரி மாதிரி கட்டி அதுல குழந்தை இஸ்மவேல். இதை 3ஐயும் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. ஆகாரே எங்க போற தெரியாது, யார்கிட்ட போற தெரியாது, எங்க தங்க போற தெரியாது, இந்த புள்ளை எப்படி வளர்க்க போற தெரியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம். என் எதிர்காலம் என்னவாகும் எனக்கு தெரியலையா, நானும் என் புருஷனும் இந்த தேசத்துல வேலை பார்க்கிறோம், என் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியவில்லை. I don't know about my future. என் பிள்ளையின் எதிர்காலம், என் புருஷனின் எதிர்காலம், என் வாழ்க்கையின் எதிர்காலம். பல நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க கத்தார்ல போய் ஜாலியா சம்முன்னு இருக்கிறாங்கன்ட்டு. இங்க வந்து பார்த்தாதான் நம்ம வேதனை கண்ணீர் என்னன்றது நிறைய பேருக்கு புரியும். ஏன் தெரியுமா நல்லா மேக்கப் பண்றோம்? பல நேரத்தில் என் கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே மறைக்கிற ஒரு அனுபவம். உடைக்கப்பட்ட நிலைமை. ஆகார் கடந்து போறா. இவளுக்கு இது புதிதல்ல, இது 2வது முறை வரா. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். முதல் முறை ஏற்கனவே கன்சீவா இருக்கும்போது ஒரு முறை வந்தா. அப்ப ஒரு தூதனானவன் இடையில வெளிப்பட்டு எங்க இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், நீ உன் நாச்சியார் இடத்துல அடங்கி இருந்து துரத்தி விடுறாரு. அப்ப இவ கோச்சிக்கிட்டு வந்தா, இப்ப கோச்சிட்டு வரல, இப்ப துரத்தி விடப்பட்டு வந்து நிற்கிறாள். உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன்.
எனக்கு விளக்கமா பேசுறதுக்கு நேரம் இல்லை, கொடுக்கப்பட்ட நேரத்தில் விரட்டி போய்கிட்டு இருக்கிறேன். டப்பு 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 டப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. எங்க போறேன்? யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. பிள்ளைய தூக்கிட்டு போறா. எங்க போறேன்? I don't know about my future. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. போயிட்டே இருக்கிறா. அப்பம் காலி ஆகுது, தண்ணி காலி ஆகுது. அப்பமும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிருச்சு. இப்ப புள்ள கேக்குறான், அம்மா தண்ணிமா, அம்மா தண்ணிமா, அம்மா தண்ணி. இப்ப இந்த புள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை. புள்ள கண்ணெல்லாம் மேல போயிருச்சு, பாடி டிகிரேட் ஆயிடுச்சு. முடிவு பண்ணிட்டா, என் பையன் சாக போறான். என் பையன் செத்துட்டானா அடுத்து எனக்கு நம்பிக்கை இல்லை, நானும் சாக போறேன். இப்ப இந்த வனாந்திரத்துல 2 டெட் பாடி விழுக போகுது. 1 என் பணம், 2 என் புள்ள பணம். இந்த வனாந்திரத்துல சுற்றி திரிகிற மிருகங்களுக்கும் ஆயத்து பட்சிகளுக்கும் எங்களுடைய மாம்சம் இப்பொழுது உணவாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா. பாக்குறா, என் புள்ள சாகிறது என்னால பார்க்க முடியல. இந்த புள்ளைய தூக்கி கொண்டு போய் ஒரு செடிக்கு கீழே விட்டு அம்பு பாய்கிற தூரத்தில் போய் உட்கார்ந்து தன் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. நல்ல கவனிங்க, கண்களை மூடி ஜெபிக்கிறா. அவளுக்கு இருந்த நம்பிக்கை போயிருச்சு. இனி என் புள்ள சாக போறான்னு தெரியுது. கண்களை மூடி ஜெபிக்கிறா, ஆண்டவரை பார்க்கிறா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவர் நீ. என் ஜெபங்கள் அனைத்துக்கும் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்களுக்கு பதில் தருகிற தகப்பன் அனைத்துக்கும் பதில் தருவீரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. கவனிங்க, கண்ணை மூடி ஜெபிக்கிறா. எப்பெல்லாம் இந்த கண்ணு மூடப்படுதோ அப்பொழுது இந்த கண்களை கர்த்தர் திறக்கிறவராயிருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், எப்பெல்லாம் இந்த கண்ணு மூடுதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஆவியின் கண்களை, வெளிச்சங்களை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு ஜெபம் கண்ணை திறந்து பார்க்கிறா. அங்கே ஒரு ஊற்றை பார்க்கிறாள். தன் காளையான துருத்தியில் அந்த தண்ணீரை கொண்டு போய் எடுக்கிறாள். தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள். செத்த பிள்ளை உயிரோடு கூட எழும்புகிறது. இத மையமா வச்சுக்கிட்டு நான் 4 குறிப்பு பேச போறேன். என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதை, என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதற்கான காரணங்கள், சாத்தான் எப்படியெல்லாம் எதெல்லாம் காட்டி என் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான்ட்டு வேகமா 4 காரியத்தை சொல்லி முடிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. கவனமா கவனிங்க, கவனமா கவனிங்க. ரைட், மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 21:19 வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டுன்னு போட்டிருக்கா, தண்ணீர் துறவை ஏற்படுத்தினார்னு போட்டிருக்காமா? உங்க பைபிள் எப்படியா போட்டிருக்குது? தண்ணீர் துறவை கண்டு. அப்படின்னா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நல்ல கவனிங்க. அந்த துறவானது அவள் ஜெபித்த பொழுது அந்த நேரத்தில் அற்புதமாய் உருவாக்கப்பட்ட துறவு அல்ல. அந்த துறவு ஏற்கனவே அங்கதான் இருக்குது. இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஆண்டவர் என்றைக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வானமும் பூமி அதில் இருக்கிற அண்ட சராசரங்களையும் ஊரும் பிராணிகளையும் நட்சத்திரங்களையும் அதில் வாழக்கூடிய மச்சங்களையும் பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கினாரோ அன்றைக்கே இந்த நீரூற்றையும் உண்டாக்கி தான் வைத்திருந்தார். இவ்வளவு நேரமும் அந்த அம்மாவுடைய கண்ணுக்கு தெரியல. இப்ப ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்த உடனே அந்த ஊற்று இருக்கிறது தெரியுது. புரியலையா?
அப்ப ஏற்கனவே இருந்ததுதான். புதுசா நம்ம சில இங்கிலீஷ் படம்னா பைபிள் படத்தை சொல்றேன், உடனே புத்தி அங்க போயிடக்கூடாது. சில இங்கிலீஷ் படங்கள்ல இப்படி போய் அந்த அம்மா உழுவாக, இப்படி கை நடுங்கும், இந்த கைக்குள்ள இருந்து அப்படி ஒரு நீரூற்று வர்ற மாதிரி அப்படிலாம் காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் பொய். ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியல, இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கண்ணுக்கு நீரூற்று இருக்கிறது தெரியுது. இப்ப மை क्वेश्चन, நீங்க பதில் சொல்லணும். எப்படி அவ்வளவு நேரம் அங்க இருந்த ஊற்று அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போச்சு? யாராவது பதில் சொல்லலாம்? ஆவிக்குரிய கண்ணு திறந்துருச்சு. இவ்வளவு நேரம் மூடி இருந்துச்சு, இப்ப திறந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து 2, ஒரு புது பிரசங்கம் கிடைக்குதுப்பா நமக்கு. பசி மயக்கத்துல அந்த அம்மாவுக்கு கண்ணு அப்படி இதாயிருச்சு. ஆடாடா, சூப்பர் அம்மா, சூப்பர் அம்மா, வெரி குட், வெரி குட், நல்ல பாயிண்ட். அடுத்த சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு பாயிண்ட் தேவை எனக்கு. தோத்திரம், வெரி குட். சரி, நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. எங்க சர்ச்சில் ஒவ்வொரு திங்கக்கிழமை தோறும் நான் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்த உடனே என்னுடைய டேபிளுக்கு ஒரு லிஸ்ட் வரும். என்ன லிஸ்ட் தெரியுமா? யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரலையோ அவங்களுடைய லிஸ்ட்லாம் வந்துடும். இவங்க வரலாம். நம்ம சர்ச்சுக்கு வெளியில 2 பேர் நிப்பாகல, 2-3 பேர் நிக்க வச்சிருப்போம்ல மூப்பர்கள். வாங்கயா, வாங்கம்மா, தோத்திரையா, வாங்க அப்படி உட்காருங்க அப்படின்னு 2 மூப்பர்கள் நிப்பாகல்ல. அவங்க லிஸ்ட் எடுத்துருவாங்க. 10 வரைக்கும் கேமரா போட்டு யாரெல்லாம் வரலங்கிற ரிசல்ட் வந்து அதை திங்கக்கிழமை சொல்லி கொண்டு வந்து என்னுடைய டேபிள்ல வச்சிருவாங்க. இப்ப ஏன் வேலை என்ன? திங்கக்கிழமை ஒவ்வொருத்தவங்களுக்கா போன பட்டு ஏன் வரல, ஏமா வரல அப்படின்னு கேட்கறது. நம்ம ஊர்ல எப்பயும் தமிழ்நாட்டில் சொல்லுவோம்ல, கல்யாணத்துக்கு போனேன், காது குத்துக்கு போனேன், சடங்குக்கு போனேன், பூ புரிந்து ரீடாட்டு விழாவுக்கு போனேன், இளவுக்கு போனேன், சாவுக்கு போனேன், கர்மாந்தரத்துக்கு போனேன், அப்படி சொல்றது வழக்கம் தானே. தெரியாத மாதிரியே முழிக்கிறத பாரு. இந்த ஊருக்கு வந்த உடனே எல்லாம் நம்ம ஆளுங்க, ஏப்பா நடிக்கிறிய, ஆமா அப்படி சொன்னவங்க தான் அப்படி சொல்றாங்க. சரி, ரைட். அப்போ ஒரு அம்மாவுக்கு போன போட்டு, ஏமா நேத்து நீ வரல? அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் 4வது ரோல்ல 5வது ஆளா குத்துக்கல்ல மாதிரி நான் உட்கார்ந்து இருந்தேன், நீங்க என்னைய ஆமா வரலன்றீங்க. அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அந்த அம்மா, நீங்க எல்லாரையும் பார்த்தீங்க, என்னைய மட்டும் நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. ஆனா அதுதான் உண்மை. எல்லாரையும் பார்த்தேன், அந்த அம்மாவை பார்க்க விட்டுட்டேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பொருந்துது. இந்த அம்மா அம்புட்டையும் சுத்தி பார்த்துச்சு, பார்க்க வேண்டிய நீரூற்ற பார்க்காம விட்டுருச்சு. மனசிலாயோ? பார்க்க வேண்டியதை பார்க்கல, பார்க்க கூடாததை பார்க்குது. அப்படி என்னத்த பாஸ்டர் பார்த்துச்சு அந்த அம்மா? அப்படின்னா ஒரு நாளை பார்த்துச்சுங்க. 4 நாள் அப்பதான் சொல்றீங்க, சொல்லி தொலைறீங்களா அப்படிங்கிற மாதிரியா பார்க்கறத பாரு. சரி, அந்த நாளை பார்த்ததுனால பார்க்க வேண்டிய ஊற்ற பார்க்காம விட்டுட்டாங்க. அப்ப நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, நீங்களும் அந்த நாளை பார்க்காதீங்க. இத நாளை பார்க்கறத தவிர்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய ஊற்று உங்க கண்களுக்கு தெரியும்னு பிரசங்கம் பண்ணி நான் முடிக்க போறேன். ஒரு கையை தட்டி ஒரு ஆமென் அல்லேலூயா. சரி, அப்படி என்னத்த பாஸ்டர் பார்த்தாங்க? ஆமா, 1 by 1 நம்ம பார்க்க போறோம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, 14 படிக்கலாமா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாளாமா. சரி, ரைட். பாயிண்ட் நம்பர் 1, வனாந்திரத்தை பார்த்தால் நீரூற்றை பார்க்க முடியவில்லை. அது இப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். ஐயோ ரைட், ரொம்ப கஷ்டம். நானே சொல்ல சொல்லுங்க பாப்போம். வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கு. ரைட், ஓகே. வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், என்ன தெரியுமா? ஊற்று தெரியுமா? ஆமா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆமா, இப்போ 1ஆம் நம்பர் பாயிண்ட், வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள். அந்த அம்மா அந்த வனாந்திரத்தையே பார்க்குது, டெசர்ட்டையே பார்க்குது, கண்ணு கெட்டின தூர வரைக்கும் இருக்கிற வனாந்திரத்தையே சுத்தி பார்க்குது. ஆனா அங்க இருக்கிற தண்ணி என்ன செய்ய மாட்டேங்குது? பார்க்க மாட்டேங்குது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வாட் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் மீனிங்? வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கன்னா, வனாந்திரமான மனிதர்கள், ஸ்டோன் ஹார்ட்டட் பீப்புள்,
கடினமானவங்க, ஆமா, பொய் சொல்றவங்க, வஞ்சகம் பண்றவங்க, ஃப்ராடுத்தனம் பண்றவங்க, குறிப்பா நம்பிக்கை துரோகம் பண்றவங்க, நான் உனக்கு வாங்கி தரேன், நான் உன்னை உயர்த்தி விடுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை வாழ வைக்கிறேன், நான் உன்னை கண்கலங்காம பார்த்துக்குவேன், நான் உனக்கு பாஸ்போர்ட் வாங்கி தரேன், நான் உனக்கு விசா வாங்கி தரேன், அப்படியாக்கும் இப்படியாக்கணும், இனிய இனிய தேன்கூடு போல ஒழுகுகிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி காரியம் முடிஞ்ச உடனே நம்மை கலட்டி விடுறாங்க. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வனாந்தரமான மனிதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இனியாவது அந்த மனிதனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மனுஷர்களை பார்க்கிறத நிறுத்து, ஊற்றாகிய நான் உன் கண்களுக்கு தெரிகிறவராயிருப்பேன். எப்ப பார்த்தாலும் மனுஷர்கள் மேல ஒரு பெரிய அபார நம்பிக்கை. அவங்க காப்பாத்திடுவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க வாங்கி தருவாங்க, அவங்க கூட்டிட்டு போவாங்க, அவங்க செய்வாங்க. அந்த ஆளு, அந்த கலெக்டர், அந்த எம்எல்ஏ, அந்த எம்பி, ஆமா, அந்த பொலிட்டீஷியனு, அவங்க இவங்க மேல அதிகாரிகள், பணம் படைத்தவர்கள், தாதாக்கள், இவங்களையே நம்பி 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 ஏமாந்ததுதான் மிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எத்தனையோ பேரை ஏமாத்திட்ட, எத்தனையோ பேரை நம்பி நம்பி ஏமாந்துட்ட. ஆனா இன்னைக்கு அத்தனை மனிதர்களை நம்புவதை நிறுத்து, உனக்கான ஊற்றுகளை நான் திறக்கிறவராயிருக்கிறேன். யாரோட ஆண்டவர் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப மனுஷரை நம்புறிய, ரொம்ப மனுஷரை நம்புறிய. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டிய மனுஷனுக்கு அதிகமா கொடுக்கிறிய. முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது இல்ல. அவங்கள்ட்ட இருந்து போன் வந்துருச்சா, அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சா, அவங்கள்ட்ட இருந்து அது வந்துருச்சா, அப்படியே ஒரு குறிப்பிட்ட மனிதனை, குறிப்பிட்ட காரியத்தை நம்பி 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 ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் போச்சு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் போச்சு, ஆண்டவருடைய பிரசன்னத்துல லகிக்கிறது போச்சு, ஆண்டவரை ஆராதிக்கிறது போச்சு. அதனாலதான் ஊற்றுகளை பார்க்க முடியாம இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரமாய் இருக்கிறான். அவன் காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற ஒரு புல்லுக்கும் ஒரு பூவுக்கும் ஒப்பா இருக்கிறானே. மனிதர்களை பார்ப்பதை நிறுத்து, உனக்கான நீரூற்றுகளை நான் திறக்கிறவராயிருக்கிறேன். மனுஷனை நம்பாதீங்க சார். சிம்பிளா சொல்றேன், ரொம்ப கத்தி சொல்ல, நார்மலா சொல்றேன். நல்லா கேட்டுக்கிறீங்க. எந்த மனுஷ பய உள்ளைகளையும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. நம்பிக்கைக்கு உரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போரா நேசர் கோடி என்மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இரண்டாவது அந்த வசனத்தை அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு போதும். இரண்டாவது துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆமா, முதல்ல எதை பார்க்கிறத நிறுத்தணுமா? வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். இரண்டாவது துருத்தியை. இப்ப நல்லா கவனிங்க. அவருடைய தோல்ல ஒரு துருத்தி இருந்துச்சு. இந்த துருத்தியில எவ்வளவு தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னேன்? அட சொல்லலாமே, ஒரு 12 லிட்டர் தண்ணி. இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என்கிட்ட தண்ணி இருக்கு, நானும் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன். ஐ ஹேவ் வாட்டர், ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஐ ஹேவ். என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஞானம் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட பலன் இருக்கு. என் சம்பாத்தியத்தினால நான் சம்பாதிச்சேன், என் சம்பாத்தியத்தினால நான் கட்டின வீடு, என் சம்பாத்தியம், என் ஞானம், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னது ஆண்டவர் சொல்றாரு. இது எத்தனை நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும்? என்னைக்கோ ஒரு நாள் இது காலி ஆகுமே. அப்புறம் காலியானதுக்கு பின்னாடி முதல்ல சொன்னேன், மற்றவர்களை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். இரண்டாவது சொல்றேன், உன்னை பார்ப்பதையே நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும்.
என் பலன், என் ஞானம். நான் 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு நான் முயற்சி செஞ்சு நான் கத்தாருக்கு வந்தேன். நான் கத்தார்ல சம்பாதிச்சு ஊர்ல நான் வீடு கட்டியிருக்கிறேன். நான் சம்பாதிச்சேன், நான் பலன், என் பலன், என். நோ சார், நோ சார். ஸ்டில் we are alive by the grace of God. ஒவ்வொரு நாளும் உணரணும், ஆண்டவரே என் பலத்தினால நான் வாழலப்பா, என் தைரியத்தினால நான் வாழல ஆண்டவரே, உங்க கிருபையினால மாத்திரமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். எப்பெல்லாம் சர்ச்சுக்கு வர்றோமோ அப்போ உங்க செருப்பு கழட்டி போடுற இடத்துலயே உங்க படிப்பு, உங்க ஞானம், உங்க அறிவு, உங்க புத்தி, உங்க சமத்து, உங்க சாமானியம், உங்களுடைய ஜாதி எல்லாத்தையும் கலட்டி போட்டு உள்ளுக்குள்ள வரும் பொழுது, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே போதும். 2 காரியம். ஒன்று, வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து, எது தெரியும்? ஊற்று தெரியும். 2வது, துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று தெரியும். அதே வசனத்திலேயே 3வது ஒரு காரியம் வருகிறது. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு. 3வது, செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். What do you mean by செடி? என்ன அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா சார்? நல்லா கவனிங்க. இந்த வனாந்திரத்தில் காணப்படுகிற செடி அப்படின்னா அந்த செடிக்கு ஒரு பலன் இருக்காது. இல்ல, செடிக்கு என்ன பலன் இருக்கும்? ஒரு 10 இலை இருக்கும், ஒரு சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும். ஒரு மரம்னாலும் அதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும். இவ பிள்ளைய கொண்டு போய் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு செடிக்கு கீழே விட்டாலாமா? ஒரு அம்மா ஒரு பிள்ளையை பெற்று 3 மாத காலம் அளவும் ஒழித்து வைத்து அதற்கு பின்பு ஒழிக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியை செய்து உள்ளும் புறமும் மேலும் கீழும் கீழ் பூசி தார் பூசி அதில் தன் பிள்ளையை விட்டு நைல் நதியிலே விட்டு தன்னுடைய தமக்கை அதற்கு பின்பாக நிறுத்தி பெட்டி எங்கே போகிறது என்பதை பார்த்து அதை போக வேண்டிய இடத்திலே கொண்டு போய் சேர்த்து பிள்ளைக்கு பால் கொடுக்கிற தாய் வரைக்கும் ஏற்படுத்தினாலாம். அவள் தாயா இவள் தாயா? பிள்ளையை கொண்டு போய் ஒரு செடியின் கீழே போட்டாலாமா? ஒரு மரம்னாலும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். 5 வருஷம் மரம், 6 வருஷம் மரம். செடினா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், இட் இஸ் a temporary one. அழிந்து போகிற ஒன்று. கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் நினைக்கிறேன், ஆகார் நடந்து போன அதே வனாந்திரத்தில் நடந்து போனேன். அப்பொழுது பார்க்கும்போது நான் கண்டுபிடித்த ஒரு காரியம், அங்க இருக்கிற எந்த செடியும் நிலைக்காது. ஒரு காத்து வனாந்திரத்தில் அடிச்சா அதை பிச்சுட்டு போயிடும். டெம்பரவரி. பைபிளை நீங்க அங்கங்க படிச்சீங்கன்னா அப்பப்ப போய் சில பேர் செடிக்குள்ள உட்கார்ந்துக்குவாங்க. ஒருத்தர் மாதுளம் செடிக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரு, ஒருத்தர் ஆமணக்கு செடிக்குள்ள உட்கார்ந்திருந்தார். ஓவர் நைட்ல ஒரு பூச்சியை கொண்டு அழிச்சிட்டாரு ஆண்டவர். இப்ப இந்த அம்மா பிள்ளைய கொண்டு போய் ஒரு செடிக்குள்ள விட்டுருக்குது. எந்த செடின்னு பேர் போடல, ஆனா ஒரு செடிக்குள்ள விட்டாங்க. இட்ஸ் a temporary one. 3வது சொல்றேன், டெம்பரவரியை நம்பி உனக்கான நீரூற்றுகளை விட்டு விடாதே. டெம்பரவரியை நம்பி நிரந்தரமானதை விட்டு விடாதே. இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க பார்ப்போம். செடியை வைத்து ஊற்றை உருவாக்க முடியாது, பல ஊற்றுக்களை வைத்து செடிகளை உருவாக்கலாம். முந்தினது கூட அப்படிதான். துருத்தியை வைத்து ஊற்றை நிரப்ப முடியாது, ஊற்றை வைத்து பல துருத்திகளை நிரப்பலாம். உங்களுக்கு புரியுதா? மண்ணுக்காக மாணிக்கத்தை, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து, வனாந்திரமான மனிதர்களை பார்ப்பதை நிறுத்து. நம்பர் 2, துருத்தியை, உன்னை பார்ப்பதையே நிறுத்து. 3, செடியை, டெம்பரவரியை பார்ப்பதை நிறுத்து. கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் வேகமாய். அடுத்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். 4வது, சாவை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். சாவை பார்ப்பதை நிறுத்து. இவன் சொல்றா, முழங்கால் போட்டு, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்றா. ஆனா கண் எங்க தான் போகுது? பிள்ளை சாகிறதான் பார்க்குது. ஏன்னா பெத்த தாயில நல்ல கவனிங்க, கடைசியா நல்ல கவனிங்க. என் பிள்ளை செத்துரும், பிள்ளை முடிஞ்சிரும். சாவை பார்ப்பதை நிறுத்தினா ஸ்பிரிச்சுவல் மீனிங், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், நடக்காது, முடியாது, முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, இனிமேல் அவ்வளவுதான். உன் புருஷன்லாம் மனம் திரும்ப மாட்டான், உன் குடிகார புருஷன் மனம் திரும்ப மாட்டான், உன் பிள்ளைகள் நிலை இனி உருப்படாது, இனி ஆகாது, முடியாது, நடக்காது, முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்ற இந்த நெகட்டிவான காரியங்கள், அவ்வளவுதான், கிட்னி போச்சு, ஹார்ட் போச்சு, லிவர் போச்சு, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. டாக்டர் உடம்ப படிச்சவர், ஆனா ஆண்டவர் உடம்ப படைச்சவர்.
இதெல்லாம் அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இவங்களை பார்க்கிறத நிறுத்துங்க, உங்களுக்கான நீரூற்றுகள் தெரியும். இல்லை கவனிங்க, ஆகாது, நடக்காது, முடியாது, விளங்காது, இனி முடிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட சொல்ற ஆளுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேர் தான் அவிசுவாசி. நம்ம நினைக்கிறோம் அவிசுவாசி யாருன்னா சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க அவிசுவாசி. இல்ல, விசுவாசத்தை மறுதலிக்கிற ஒவ்வொருவனும் ஒரு அவிசுவாசியே. நடக்காது, ஆகாது, முடியாது இப்படி பேசுற ஆளுகளெல்லாம் நம்ம கொரோனா பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி பார்க்கணும். கொரோனா பேஷண்ட்டை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? கையை பிடிச்சி ஹக் பண்ணி வாங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு வருவோன்னு கூப்பிடுவீங்களா? அவன் அந்த பக்கம் வந்தாலே 4 தெரு தள்ளி ஓடிடுவான். இந்த அவிசுவாசியோடையும் நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசத்தை கெடுத்து அவன் நம்மளையும் அவிசுவாசத்துக்குள்ள தள்ளிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, பாசிட்டிவா பேச, நடக்கும், முடியும். ஒரு நாள் கர்த்தர் என் புருஷனை தொடுவாரு, ஒரு நாள் என் பிள்ளைகளை தொடுவாரு, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாரு. நான் எதிர்பார்த்திருக்கிறவைகளை கர்த்தர் எனக்காக முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறாரு. பயங்கரங்களை செய்கிற தேவன். மோசையோட கர்த்தர் சொன்னார், பூமி எங்கும் எந்த ஜாதி நிலத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தரின் செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்குன்னு சொன்னவர். இந்த நாளையும் பார்க்கறத நிறுத்துங்க. ஊற்று உங்க கண்ணுக்கு தெரியும் தெரியும் தெரியும். கடைசியா அழுது ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் புள்ள செத்துக்கிட்டு இருக்கிறான்பா. ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு, ஊற்ற பாக்குறா. இப்ப அவ காலியான துருத்தில வேக வேகமா தண்ணி எடுக்கிறா, கொண்டு போய் வாயில ஊத்துறா 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 ஊத்த 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 செத்துக்கிட்டு இருந்த பிள்ளை உயிரோடு கூட எழும்புறான். அம்மா பார்த்து கேட்கிறாம்மா, செத்துட்டு இருந்தேனம்மா, எப்படிமா எனக்கு உயிர் வந்துச்சு? எப்படிமா உயிர் வந்துச்சு? அந்த அம்மா சொல்ல, டே இந்த பாரு இந்த பாரு, இந்த ஊற்றுல தாண்டா உனக்கு தண்ணி எடுத்து கொடுத்தேன். இந்த ஊற்றாமா? விலகு 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 விலகுமா அப்படின்னு கடப்பாரை எடுத்து குத்துறான் குத்துறான் குத்துறான். போக 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 தண்ணி வந்தது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, க்ரூட் ஆயில் வருது. அங்க போய் திரும்ப தோன்றான், பெட்ரோல் வருது, தண்ணி வருது, க்ரூட் ஆயில் வருது. அங்க போய் திரும்ப தோன்றான், பெட்ரோல் வருது, க்ரூட் ஆயில் வருது, தண்ணி வருது. தோண்டின பக்கமெல்லாம் ஆயில் வருது. அந்த நாடு தான் நீங்க இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நாடு, கத்தாரு. UAE என்று சொல்லப்படுகிற யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ், எல்லா அரபு நாடுகளையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் ஒன்னு சொல்றேன், இவன் யாரு? இவன் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலின் சந்ததி. அவனையே கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிப்பார் என்றால், நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கும் ஆமென் சாராளுக்கும் பிறந்த ஒரிஜினல் பிள்ளைகளாகிய எங்களை எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. எல்லாம் எழுந்திருந்து சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே, ஆராதிப்பே. உங்களுக்கு ஒருவேளை காலையில் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதே வசனத்தில் தான் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் அதே வசனத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவர். நான் இப்பதான் வர நான் பார்க்கிறேன், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற கம்யூனிகேஷன் விளங்குச்சா? புரிஞ்சவங்க கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். பக்கத்தில் ஒருவேளை துருத்தி நம்ம கூடவே தான் இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கும். ஆண்டவர் கண்ணு திறக்கிற நேரம் வரைக்கும் காத்துருங்க. ஆண்டவர் கண்ணு திறக்கிற வரைக்கும் விடாதீங்க. உங்க பக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கான வாசலை திறந்து வச்சிருக்காரு, உங்களுக்கான நன்மையை திறந்து வச்சிருக்காரு, உங்களுக்கான ஊற்றை திறந்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்கான நன்மைகள் எல்லாம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தூரமாய் வைக்கல. ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்க கர்த்தர் கிருபை தாரும். சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுகிற உண்மை நாங்கள் பார்க்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். ஊழியருக்காய் நன்றி. அவங்களுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை அனைவரையும் தாழ்த்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மறைத்து வையும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், பாதுகாப்பு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்னும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி
ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. சமாதானத்தோட போய் வாருங்கள். ஒரு வாழ்த்து செல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். சர்ச் பிளான் பண்ணி கொள்ளுங்க. லேடிஸ் ஆனிவர்சரி ஜெபித்துக் கொள்ளுங்க. காலையில எல்லாரும் 5 மணிக்கு வாங்க. காட் பிளஸ் யூ ஆல். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
Sikarabanam Bhattu Rajam Chakre Rajam. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. കർത്താവേ, നന്ദിയോടെ സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ഹാലേലുയ, ഹാലേലുയ. ദൈവത്തിന് സ്തോത്രം, ദൈവത്തിന് സ്തോത്രം, ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹാലേലുയ, ഹാലേലുയ, ഹാലേലുയ. ദൈവത്തിന് മഹത്വം. നന്ദിയോടെ സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ഹാലേലുയ, ഹാലേലുയ. ഊറികലവനധികരമനാദികൽഖരാധികപനം ശന്ധുരാമനാസാതൽഖരാധികപനം അതുരമനാദികൽഖരാധികപനം ശന്ധുരം വലംബനാറിമൽഖരാധികപനം. ഹല്ലേലുയ, ഹല്ലേലുയ. ചില നിമിഷങ്ങൾ നമുക്ക് കർത്താവിൻ്റെ സന്നിധിയിൽ സ്തോത്രത്തിൽ ജാഗരിക്കാം. ഹാലേലുയ. വലിയവനായ ദൈവത്തിൻ്റെ തിരുസാന്നിധ്യമേ ഈ രാത്രികാലം നമ്മുടെ